பாமக மாநில இளைஞரணி தலைவராக தமிழ்குமரனை நியமித்து ராமதாஸ் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்குமரனிடம் நியமன உத்தரவை ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதி வழங்கினார். பாமக இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட தமிழ்குமரன் ஜி.கே. மணியின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவக்குமார், விரிவான விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட உள்கட்சி விவகாரங்களானது கடந்த சில மாதங்களாக மிகவும் பரபரப்பாக காணப்பட்டு வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பாமகவோட செயல் தலைவராக இருந்தவர் அன்புமணி, அவரை கட்சி விட்டு நீக்கிறதா, அதாவது அவரோட மகன் வைத்து பேரனுக்கு ஒரு பதவி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாரு அன்புமணி ராமதாஸ். இது அன்புமணிக்கு பிடிக்காத ஒரு சூழ்நிலையில மேடையிலே மைக்க தூக்கி எறிகிறதும், தன்னை பாக்குறவங்க தனியா பார்க்கலாம்னு சொல்லி தெரிவிச்சு, அதன் அடிப்படையில பல்வேறு பிரச்சனைகள் தற்போது அந்த பாமக உட்கட்சிக்குள்ள போயிட்டு இருந்தது. மேலும் தன்னை மகன் உளவு பார்க்கறதுக்காக உளவு பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருந்த நிலையில இந்த சூழ்நிலையில தவறை கட்சி விட்டு நீக்கிறதாகவும் 2 முறை கெடு கொடுத்தும் எந்த விதமான பதிலும் சொல்லல. அதனால அன்புமணியை நான் கட்சி விட்டு நீக்கிறேன்னு சொல்லி பாமக தலைவர் ராமதாஸ் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் அறிவிச்சிருந்தாரு. இந்நிலையில ஜி.கே. மணி அவரோட பையன் தமிழ்குமரனை தற்போது பாமகவோட இளைஞரணி தலைவரா தற்போது அவர் நியமிச்சிருக்கிறாரு. அதாவது தனது மகன் வகித்த பதவியை ஜி.கே. மணியோட பையன் தமிழ்குமரனுக்கு ஒரு அன்புமணி ராமதாஸ் வழங்கி இருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த நல்ல நாள்ல இந்த நல்ல பொறுப்பை கொடுத்திருக்கிறேன்னு இவரு சிறப்பாக செயல்படுறதுக்காக உறுதுணையாக இருப்பேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த கட்சி பிரமுகர்களும் உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சதோட இல்லாம, மேலும் சில அசிங்கமான அருவருக்கத்தக்க நிகழ்வுகள் சிலர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு மிகுந்த மன வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொன்னதோட இல்லாம, சமூக வலைதளங்கள்ல பல்வேறு வகையில விமர்சிச்சு போடுறதும் பலரை இன்னும் வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. அதாவது கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அன்புமணி, அதாவது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கருத்து ஒன்று வெளியிட்டிருந்தாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பையனே, அதாவது அப்பா பேச்ச கேட்காத பையனுக்கு நான் பதில் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டர்ல ஒரு கருத்து ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அதை சுட்டி காட்டுற விதமா இப்படி நடப்பது, அதாவது இப்படி நடக்கிறது வெட்கி தலைகுனிற ஒரு கண்டிஷன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதோட இல்லாம, இந்த மாதிரி செய்யறவங்க ஊடகங்கள் நல்ல கண்டிங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தாரு. மேலும் பாத்தீங்கன்னா, இந்த நல்ல நாள்ல நான் இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறேன் இந்த தமிழ்குமரனுக்கு, அவர் கட்சிக்கு அடுத்த கட்டமா கொண்டு போவார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாருங்க. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.